மக்களே எல்லாருக்கும் வணக்கம். அரசியல் 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 2026 தமிழ்நாட்டுக்கு மார்ச் கடைசி வாரத்திலயோ இல்லை ஏப்ரல் முதல் வாரத்திலோ நம்மளுக்கு எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ எந்த சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலும் அரசியல் டாபிக்ஸ் தான் ஓடிட்டு இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி ஒரு எலெக்ஷனுக்கு எவ்வளவு செலவு செய்யும் அப்படின்னு மேலோட்டமாக தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க, நம்மளுக்கு நம்மகிட்ட இருக்கிற தகவலை வச்சே இதை எப்படி தெளிவாக பார்க்கறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, என்னன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷனில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு நெட்டில் கிடைக்கிற டேட்டாஸை நான் தெளிவாக உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்ல தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், நம்ம தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 7,21,00,000 பேர், குழந்தைகள் பெரியவர்கள் உட்பட எல்லாத்துக்குமே. சரிங்களா? இதுல இந்த 2026 எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண, அதாவது வாக்களிக்க தகுதியான வாக்காளர்களின் எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா 5,73,76,753 பேர். இதுல ஆண்கள் பார்த்தீங்கன்னா 2,66,63,233, பெண்கள் பார்த்தீங்கன்னா 2,77,06,322. இது இல்லாம தேர்ட் ஜெண்டர் அதர் பாலினத்தவர்கள், அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7,191 பேர் இருக்காங்க. சரிங்களா? இந்த 5,43,00,000 பேர் எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி இந்த இறந்தவங்க 2 ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறவங்க இது எல்லாம் நீக்கினது போக கடைசியா கொடுத்த ஃபைனல் டேட்டா. ஸோ இதுல கரெக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. திரும்ப ரீஅப்ளை பண்றவங்க பண்ணிக்கலாம், ஓட்டர் ஐடி கேன்சல் ஆனவங்க எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ள முடிஞ்சு அவங்களுக்கு ஓட்டர் ஐடி கிடைச்சிரும், அவங்க எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7 லட்சம் பேரோ 8 லட்சம் பேரோ வந்தாங்க கூடியும் மொத்தமா இந்த 2026 எலெக்ஷன்ல 5,50,00,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு விதமா மாறும், மொத்தம் 234 தொகுதியிலையும். சரிங்களா? ஸோ இதுல ஒரு கட்சி பணம் கொடுக்குது அப்படின்னு கேட்டா, அதாவது ஒரு நபருக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா மொத்தம் எவ்வளவு ஆகுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 5,50,00,000 பேருக்கு ஒரு பர்சனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா கூட மொத்தமா 5,500 கோடி வரும். நீங்க வேணா மேனுவலா எழுதி கூட கால்குலேட் பண்ணி பாருங்க, 5,500 கோடி வரும். சரிங்களா? இதை செலவு பண்ணணும். இது இல்லாம அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இல்ல ஒவ்வொரு தொகுதியிலையும் சின்ன சின்ன மீட்டிங்ல ஆரம்பிச்சு, ஒவ்வொரு சின்ன சின்ன கூட்டம் ஆரம்பிச்சு, மாநாடு வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் விதவிதமா நடத்துவாங்க. இதுகளுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும். அது இதுன்னு செலவழிச்சாங்க கூடியும் இன்னொரு 5,500 கோடி போட்டாங்க கூட மொத்தம் 11,000 கோடி ரூபாய் செலவு செய்யுது. எதுக்காக இவ்வளவு செலவு செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒருத்தர் மட்டுமே செலவு பண்றாங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒரு கட்சியில் இருக்கிற கட்சி தலைவரோ இல்ல அந்த கட்சிக்கு சொந்தமான ஒருத்தர் மட்டும் செலவு பண்றது கிடையவே கிடையாது. கட்சி தலைவர்ல ஆரம்பிச்சு அவருடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருந்து ஆரம்பிச்சு கீழே கடைநிலையில இருக்கிற உறுப்பினர்கள் வரைக்கும், அதாவது ஒன்றிய செயலாளர்கள் பஞ்சாயத்து செயலாளர்கள் வரைக்கும் இருக்கிறவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பொருளாதார சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க செலவு செய்வாங்க. இந்த செலவு செஞ்சு இவ்வளவுலாம் ஆட்சிக்கு, அதாவது இவ்வளவுலாம் செலவு பண்ணி ஆட்சிக்கு வரணும். வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ரோடுல இருந்து குடி தண்ணீர்ல இருந்து அடிப்படை தேவைகள்ல இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு, நலத்திட்ட உதவிகள் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பண்றதுதான். அதுக்காகத்தான் நம்ம ஒரு கவர்மெண்ட் உருவாக்கி இருக்கிறோம். அந்த கவர்மெண்ட்டை நடத்துறதுக்கு கட்சிக்காரங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறோம். இது சிம்பிளா சொல்லலாம். சரிங்களா? இந்த 11,000 கோடி ரூபாய் செலவு செஞ்சா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆட்சி அதிகாரம் கிடைக்கும். அந்த ஆட்சி அதிகாரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்தீங்கன்னா இன்னும் யாரோ ஒரு கட்சி ஆட்சி அமைக்க போறாங்க, அது தனியா வச்சுப்போம். அடுத்தது கேட்டீங்கன்னா, மொத்தமா தமிழ்நாட்டுக்கு வருவோம். பொருளாதார ரீதியான ஒரு இதை மட்டும் பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய 2025-26 நிதியாண்டுக்கான மொத்த வருவாய் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா நெட் வருவாய் கிடையாதுங்க, மொத்தமான பிசினஸ் நடக்க போறது கிராஸ் 35 லட்சம் கோடி வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. வருமானம்னா பிசினஸ் நடக்கும், 35 லட்சம் கோடிக்கு பிசினஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எஸ்டிமேட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த 35 லட்சம் கோடியில கவர்மெண்ட்டுக்கு டைரக்டா போற பணம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா,
கிட்டத்தட்ட 2,60,000 கோடியிலிருந்து 2,70,000 கோடி கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் கவர்மெண்ட் சொன்ன தகவலே தான், இது ஆல்ரெடி நெட்லயே அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட 2,60,000 கோடி போகும். ஸோ இதுல கவர்மெண்ட் செலவு செய்யும் இல்லைங்களா, வருமானத்தை பத்தி மட்டும் பார்த்தோம்னா செலவையும் பார்க்கணும்ல. செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,50,000 லட்சம் கோடி செலவாகும். என்னென்ன செலவுகள்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அரசாங்க ஊழியர்களுக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லேருந்து எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர்ல இருந்து கீழே கடைமட்ட ஊழியர்கள் வரைக்கும், அதாவது தூய்மை பணியாளர்கள் வரைக்கும் உண்டான எல்லாத்துக்கும் சம்பளம்னு ஒன்று கொடுக்கணும். சரிங்களா, அதுக்கு உண்டான செலவு. அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக செலவு பண்ணும். மற்ற இன்னும் நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு குடிநீர்லேருந்து ரோடு அது இதுன்னு செலவு செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ இந்த செலவுகள்னு பார்த்தீங்கன்னா பல வெரைட்டியாக இருக்குது. ஸோ அது மட்டுமே கிட்டத்தட்ட 3,50,000 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு செலவாகுதுன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. ஸோ இதில் இந்த நிதியாண்டுக்கு மட்டும் பத்தாதது 90,000 கோடி பத்தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது எதுக்கு எல்லா கட்சியும் போட்டி போடுறாங்க? அப்படி போட்டி போட்டு தன்னோட கட்சியினுடைய பிரச்சாரங்களையும் துரிதப்படுத்தியிருக்காங்க. இது இல்லாமல் ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஓட்டுக்கும் இவ்வளவு பணம் கொடுக்குறோம், 500 ரூபா கொடுக்குறோம், 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். ஸோ இந்த 11,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த பணத்தை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கான அதிகாரத்தை தான் நம்ம அவங்க கிட்ட கொடுப்போம். ஸோ நம்ம ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு ஒரு கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுறோம்னா நம்ம எதுக்கான அதிகாரத்தை அவங்க கிட்ட கொடுக்குறோம்னு டைரக்டா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய பணம், அதாவது ஒரு வருஷத்துக்கு 35 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் வியாபாரம் நடக்குது. இந்த வியாபாரத்தின் மூலியமா கிடைக்கிற பணத்தையோ இல்லை இந்த வியாபாரத்தையும் சேர்த்து கையாளுறதுக்கான அதிகாரத்தை தான் நம்ம அவங்க கிட்ட கொடுக்கணும். ஆனா நாம ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வருது. ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கணும்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி 11,000 கோடி செலவு செய்யுது. இல்ல அதிகபட்சமா போயிட்டாங்க கூடிய 15,000 கோடி கூட செலவு பண்ணலாம். ஒரு கட்சி 15,000 கோடி செலவு பண்ணுது. ஸோ ஒரு 4 கட்சி இருக்குது, 8 கட்சி இருக்குது, 10 கட்சியோட இருக்குது. எல்லா கட்சியும் ஈச் ஒன் அவங்க பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க செலவு பண்ணி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, பிரச்சாரங்கள் பண்றாங்க. இல்ல கடைசி ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, இப்ப தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன இந்த அமௌண்ட் 11,000 கோடி வேணாமப்பா, 15,000 கோடி கூட வச்சுக்க. இந்த 15,000 கோடி ரூபாய் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்கள் இருக்கிற வரைக்கும் காசு கொடுக்குறவங்க கொடுத்துட்டே தான் இருப்பாங்க, வாங்குற நம்மளும் வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டு தான் இருப்போம். அவங்க வாங்கிட்டு போயிட்டு என்னென்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, நம்மளுக்கு நல்லது பண்றாங்களா, பின்னாடி கெட்டது பண்றாங்களா? ஏன்னா நம்ம சொந்த பணத்தை போட்டு செலவு செஞ்சு ஒரு வியாபாரத்தை நடத்திட்டு இருக்கிறோம்னா அது மூலயமா வருமானம் வர்றதான் பார்ப்போம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்கிட்டு இருக்கிற கொஞ்சம் காசு செலவு பண்ணி அதிகாரத்துக்கு வர்றாங்கன்னா அவங்க செலவு பண்ண காசையாவது திரும்ப எடுப்பாங்களா மாட்டாங்களா? எடுக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா ஒரு எம்எல்ஏவோ அவரோட சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ அதிகபட்சமா இருந்தா கூடியும் அவரு ஒரு எலெக்ஷன்ல அதிகபட்சமா 10 கோடி 20 கோடி செலவு பண்ணிட்டு வந்திருந்தாருன்னா 5 வருஷம் கூடி அந்த 3 லட்ச ரூபா சேலரி அவருக்கு எவ்வளவு வந்துட போகுது? ஒரு வருஷத்துக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 36 லட்சம் வரும். 5 வருஷத்துக்கு ஏற்றி போட்டீங்கன்னா 1,50 கோடி தான் வரும். ஆனா அவர் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதனால நம்ம அதை பத்தி டீட்டெயிலா பாக்குறத விட நாம ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுத்து நம்மள எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எதுக்காக தர்றாங்க, ஏன் தர்றாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற மேஜர் ரீசன் இது ஒண்ணுதான். இந்த பணத்தை சுத்தி மட்டுமே தான் நம்மளுடைய அரசியல் கட்டமைப்பு நடந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன், நாம ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு ஒருத்தவங்களுக்கு போய் ஓட்டு போடுறோம், அவருக்கான அதிகாரத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டா அது சாதாரணமா இல்லை. ஒரு வருஷத்துக்கு 35 லட்சம் கோடிக்கு உண்டான வியாபாரம் நடக்கிறதுக்கான அதிகாரத்தை நம்ம அவர்கிட்ட கொடுக்குறோம். அது ஒரு வருஷத்தோட மட்டும் போகல, 5 வருஷத்துக்கு சேர்த்தா கிட்டத்தட்ட 175 லட்சம் கோடிக்கு உண்டான அதிகாரத்தை அவங்க கிட்ட கொடுக்குறோம். ஸோ அந்த 175 லட்சம் அவர் பேக்கெட்ல போட்டு போக முடியாது. அந்த 175 லட்சம் கோடியை எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம், எது எல்லாம் நல்லது பண்ணலாம், எது எல்லாம் எவ்வளோ சம்பாதிக்க முடியுன்றதுக்கான அதிகாரத்தை நம்ம அவங்க கிட்ட கொடுக்குறோம். இது எல்லாத்தையும் தூக்கி ஒருத்தர்கிட்டயே கொடுக்குறோம்னா அதுவும் கிடையாது. ஏன்னா
தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 234 தொகுதி இருக்குது. 234 தொகுதிக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் இருக்கும். அவங்க ஒவ்வொரு கட்சியில இருந்தும் ஜெயிச்சு வந்திருக்கலாம். இதுல மெஜாரிட்டியா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அதுக்கு கீழே 2வது இடத்துல வர்றவங்க எதிர்கட்சியா இருப்பாங்க. பின்னாடி மீதி எம்எல்ஏக்கள் எல்லாமே சட்டசபையில இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். எனக்கு அரசியலை பத்தின 0 நாலேஜ் தான். எனக்கு இந்த வயசுல மட்டும் இல்லை, என்னுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டு போடும் போதும் இதே கொஸ்டின் மட்டும்தான் இருந்துச்சு. சரிங்களா? என்னுடைய 19வது வயசுல நான் முத ஓட்டு போடும்போது ஓட்டுக்கு 300 ரூபா பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கே கொடுத்தப்போ ஏற்பட்ட கேள்வியினுடைய விளைவு தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ சரிங்களா, ஒவ்வொருத்தரும் பணம் கொடுத்து ஓட்டு போட சொன்னாங்கன்னா அதை வாங்கிட்டு அடுத்தவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு போய் ஓட்டு போடுங்க. சரிங்களா? ஓட்டு போடாம மட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னா நானும் 2 எலெக்ஷன்ல பூத் ஏஜென்ட்டா ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதன் அடிப்படையில் சொல்றேன். ஒவ்வொரு பூத்துலையும் பார்த்தீங்கன்னா 100% போல் ஆகிறது இல்லை. அதாவது ஓட்டு போடுறது கிடையாது. எல்லாம் ஊருக்கு போயிட்டேன், வெளியூர் போயிட்டேன், இல்லை வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, வர முடியல, எனக்கு வர்ற விருப்பம் இல்லை. அதாவது நம்மள மாதிரி ஏஜ்ல இருக்கிறவங்களே எனக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை, ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறதையும் தவிர்க்கிறோம். ஸோ இதுவும் தப்பு தான். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா இலவசங்களையும் எல்லா ஸ்கீமையும் நம்மளுக்கு பயன்படுத்திக்க தெரிஞ்ச நம்மளுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரே ஒரு நாள் போய் நம்ம ஒரு ஓட்டு போடுறதுக்கு நம்ம தயங்குறோம். ஸோ உனக்கு எந்த ஒரு கட்சியும் பிடிக்கலையா, ஓட்டு போடுறதுக்கு பிடிக்கலையா, நீங்க நோட்டாவில் கூட போடலாம். ஸோ பிடிக்கலன்ற பட்சத்துல அது தப்பு கிடையாது. ஆனா போடாம இருக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. அது நம்மளுக்கு நாமளே பண்ணிக்கிற துரோகம். சரிங்களா? அந்த துரோகத்தை மட்டும் நம்ம பண்ணிக்கவே கூடாது. ஸோ எல்லாரும் ஓட்டு போடுங்க, 100% ஓட்டு போடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.